இந்த மிளகு முட்டை கிரேவி பாத்தீங்கன்னா சப்பாத்திக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டுல பாத்தீங்கன்னா சிக்கன் மட்டன் எதுவுமே இல்லாம முட்டை வச்சு மிளகு கிரேவி தான் நம்ம செய்ய போறோம். அது என்ன சப்பாத்திக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். நம்ம வீட்டுல சப்பாத்தி தான் இன்னைக்கு. அதுக்கு தேவையானது மிளகு, சீரகம், சோம்பு, லவங்கப்பட்டை, கிராமு, தனியா, வெங்காயம். சின்ன வெங்காயம் இல்லை நம்ம வீட்டில், அதனால பெரிய வெங்காயமே ஒரு வெங்காயம் பெருசாக எடுத்துக்கினேன். 2 சின்ன தக்காளி, ஒரு பீஸ் இஞ்சி, பூண்டு, இது எல்லாமே எடுத்துக்கினேன். கடாய் நல்லா காய்ஞ்சிச்சு. தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எல்லாமே மிக்ஸ் பண்ணி கலந்து நல்லா வதக்கிடலாங்க எண்ணெயில். நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி, இஞ்சி, பூண்டு எல்லாம் ஒன்றா சேர்த்துக்கலாம். அது லைட்டாக வதங்கினா போதும். மிக்ஸியில் போட்டு அரைச்சிட்டு அதை இன்னும் மறுபடியும் தாளிக்கணும். இப்போ நம்ம பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டோம். அதை மிக்ஸியில் போட்டு அரைச்சிக்கலாம். அந்த எண்ணெயிலே நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே பொடியை நறுக்கி வச்ச வெங்காயம், கருவேப்பிலை, சாப்பாட்டுக்கு, சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். சூப்பரா இருக்கும் டேஸ்ட். இந்த காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அதுலேயே நம்ம கறி மசாலா சேர்த்துக்கலாம். முட்டை இருக்குல்ல, அதுவும் சேர்த்துடலாம். வேகா பாப்பா பாத்தீங்களா வாசனை கமகமான வருதுன்று வச்ச மசாலா இருக்குல்ல, தண்ணி மிக்ஸ் பண்ணிட்டு கிரேவி பாத்தீங்கன்னா ரொம்ப வாசனை சூப்பரா வருதுங்க. சப்பாத்தி செஞ்சிட்டோம். வேகா பாத்தீங்கன்னா அதுவே செஞ்சிச்சேன். சின்ன சின்னதா வேணும்னு சொல்லிட்டு நான் எனக்கு இந்த மாதிரி செஞ்சுக்கிறேன். முட்டை மிளகு கிரேவி சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. ஃபர்ஸ்ட் வேகா பாப்பா போடலாம். சிக்கன் மட்டன் எதுவுமே இல்லாம முட்டை வச்சு மிளகு கிரேவி செஞ்சிருக்கேன். சப்பாத்திக்கு ரொம்ப சூப்பரா இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நீங்களும் வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க எப்படி செய்வீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. டாடா, பை பை. பை பை.